بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون وقال تعالى أيضا وما جعلناهم جسدا لا يأكلون الطعام وما كانوا خالدين صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய துவா பரக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலும் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நபியுடைய வராசத்தில் வந்த கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய நினைவையும் அவர்களுடைய வாழ்வையும் பற்றி பேசப்படக்கூடிய ரபியுல் ஆஹிருடைய திங்கள். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை தொழுகையிலும் கூட நாம் நினைவு கூறுகிறோம். அது எப்படி அவங்க பேரை நம்ம சொல்றது இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். தொழுகையில அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முஹம்மது நபியின் மீது உன்னுடைய ஸலவாத்தை நீ அருள் புரிவாயாக என்று சொல்வதை போன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், நபிகளுடைய குடும்பத்தின் மீதும் உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று சொல்வதன் மூலமாக வஅலா ஆலி அப்படின்ற அந்த வார்த்தையிலே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா ஹசன் ஹுசைன் மற்றும் அவருடைய வராசத்தை சார்ந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரை நபிகளுடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் தொழுகையில் என்ன செய்கின்றோம், நினைவு கூறுகின்றோம், அவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்லுகின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹஜ்ரத்து எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ஹலீஃபாக்களுடைய பெயரை சொல்வதை போன்று கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களையும் குத்துபா மேடையில் ஓதுவார்கள். அப்படி குத்துபா மேடையில் அவங்க பேரை பற்றி சொல்லப்படும் போது சிலர்கள் சர்ச்சைக்குறையாக ஆக்கினார்கள். அது எப்படி அவர்களுடைய பெயரை நீங்கள் மெம்பர் படியில் பள்ளிவாசலில் ஓதலாம் என்று சர்ச்சை இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்திற்கு சென்று நான் சொன்னேன், மெம்பர் படியில் பெருமானாருடைய குடும்பத்தாரை புகழ்வதை நீங்கள் தவறு சிறுக்கு என்று சொல்லக்கூடிய நீங்கள் அப்புறம் ஏன் தொழுகையில பெருமானாருடைய குடும்பத்தாரின் மீது ஸலவாத் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். குத்துபாவில் இல்லப்பா, தொழுகையிலேயே மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை நாம் ஸலவாத்து சொல்கின்றோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்துல இறந்ததற்கு பிறகு ஒரு மனிதனுடைய நிலை என்ன? உலகமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இறந்ததற்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படி என்று சொன்னார்கள். பொதுவாக மரணத்தை பற்றிய இஸ்லாம் அல்லாத மற்ற சமூகம் சொல்வது என்னவென்று சொன்னால், மௌத்தாகிவிட்டால் அவர்கள் மண்ணோடு மண்ணாக மகிழ்ச்சி செல்வார்கள். அடிக்கடி நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். கோழியெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு தான் மனுஷன் மட்டும் என்ன செய்யறான், இன்ஜினியர் என்றான், டாக்டர் என்றான், ஆலிம்சான்றான், பெரிய தொழிலதிபர்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு தராதரத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு என்ன செய்யறாங்க, வெறுமனை கோழி அப்படின்னு சொல்லி நம்மளை முடிச்சிடுறாங்க. நமக்கும் அந்த மாதிரி ஒரு கிரேடு வேணும். கோழி எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணும் போது எல்லா கோழியினுடைய ஆலோசனையும் கேட்ட அந்த தலைவர் கோழி சொல்லிச்சான், சேவலு ஏன்பா மனுஷன் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் டாக்டர், இன்ஜினியர், அவர் ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு எம்பி, அவர் ஒரு சிஎம், அவர் ஒரு ஜனாதிபதி அப்படி எல்லாம் சொல்ல முடியும். மௌத்தாயிட்டா ஜனாசா எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஜனாசா மையத்து, மௌத்து ரூஹு உடலை விட்டு பிரிந்ததற்கு பிறகு முதல்ல நம்ம இடத்துல இருந்து செல்லக்கூடியது என்ன, நம்முடைய பெயர். அப்துல் ரஹ்மான் பாயை எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஜனாசாவை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ மௌத்தாகிவிட்டால் அவனுடைய பெயரே மறைந்து விடுகிறது. கௌதனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக ஒருத்தர் வெளியூர்ல இருந்து அவங்கள பத்தி கேள்விப்பட்டு அவங்க ஒரு பெரிய மகான், உலக பற்றற்றவர், மறுமையை பற்றி சொல்லக்கூடியவர், அவருடைய பயான்ல 90,000 பேர் இருப்பாங்க. கௌதனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய அந்த பயான் மஜ்லிஸ்ல 90,000 பேர் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். முதல் சஃப்ல எப்படி அந்த பயானை தெல்ல தெளிவாக கேட்பாங்களோ அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய மனிதரும் தெல்ல தெளிவாக கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கும்போது தான் அவர் என்ன செய்யறாரு, அவங்கள பத்தி ரொம்ப கற்பனையில பக்தாதுக்கு அவங்கள பார்க்கறதுக்காக சந்திப்பதற்காக வருகிறார். வரக்கூடிய வழியிலே நிறைய நிலபலன்கள், சொத்து பத்துக்களை எல்லாம் பார்க்கிறார். கூட வந்தவர் சொன்னார், அந்த ஊருக்காரரு, இதோ பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த தோப்புகள் எல்லாம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு சொந்தமானது. இதோ இங்கே இருக்கக்கூடிய பங்களாக்கள் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய இடத்தையெல்லாம் அவங்களுடையதுன்னு சொன்னவொன்னே இவருடைய மனசுல என்னடா உலக பற்றற்றவர்னு சொன்னாங்க, இவர் பார்த்தா கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் எப்படி ஒரு இறைநேசரா இருக்க முடியும்னு சொல்லி அந்த சந்தேகத்திலேயே அவங்களை சந்திக்க வராங்க. உள்ளத்தை, அவருடைய முக சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி அவருடைய சிந்தனை என்ன செலுத்துகிறது அப்படின்ற தெரிந்தவர்கள் தான் இறைநேசர்கள். பார்த்து விட்டு சொன்னாங்களா,
இன்ன ஆதல் அருள அருதோன், நீங்கள் பார்த்த பூமி எல்லாம் அது பூமியில் தான் இருக்கிறது. கல்வி சிவல்லா, என்னுடைய கல்வியிலே அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு சின்ன தத்துவம் தான். என்ன, இன்றைய இந்த பூமி பேப்பர்ல வேணா என் பேரா இருக்கலாம், இவர் தான் அந்த உரிமைதாரர், பட்டா இவருடைய இடத்துல இருக்கு, சிட்டா இவர் பேர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் மூத்தாயிட்டா அந்த பேப்பர்ல வேற பேர் மாறும். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து துனியாவில் இருக்கக்கூடிய பூமி அங்கதான் இருக்கும், அது நிரந்தரமா இருக்கும். ஆனா என்னாச்சு, அதை யாரு சில காலங்கள் வாழும் வரை அவருடைய பேர்ல இருக்கும், இது என் இடம் தான் அப்படின்னு சொல்லி. மூத்தாயிட்டா எங்க அத்தா திருநெல்வேலியில இடத்த வாங்கி போட்டாரு, எங்க அத்தா மதுரையில நிறைய இடம் வாங்கி போட்டார், எங்க அத்தா சிதம்பரத்துல நிறைய இடம் வாங்கி போட்டார், எங்க அத்தா சென்னையில நிறைய இடம் வாங்கி போட்டார். ஆனால் தஞ்சாவூர் மண்ணு, தஞ்சாவூர் எங்க அத்தாவை வாங்கி போட்டது, முடிஞ்சு போச்சு. பல ஊர்கள் எங்க அத்தா இடம் வாங்கி போட்டார், ஆனால் 6 அடி இடம் எங்க அத்தாவை வாங்கி போட்டது கபரஸ்தான்ல அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இறந்து போன மனிதர்களை பற்றிய மற்ற மக்கள் ஒருத்தர் அப்படிதான் நைட்ல ஒரு மூத்து செய்தி வருது, சந்தோகம் கொண்டு வான்னு சொன்னாங்க. அவன் சந்தோகம் கொண்டு வரதுக்கு கூட மாட யாரும் ஆள் இல்லை, அவனே தோல்ல சுமந்து நைட்டு 12 மணிக்கு அப்படியே சந்தோகம் கொண்டுட்டு வரக்கூடிய வழியில போலீஸ் ஜீப் வருது. இந்த நேரத்தில் என்ன இதை கொண்டுட்டு போற, எங்க போறான்னு சொல்லி அவன் பார்த்தான். சரி, இவகிட்ட நம்ம விவரத்தை சொன்னாலும் 200 ரூபாய் கறக்காம விட மாட்டார், அதுக்காக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிளான் பண்ணானா. ஐயா, கபரஸ்தான்ல படுத்துட்டு இருந்த ஒரே வேக்காடா இருக்கு, அதனால வாக்கிங் வந்து அப்படின்னா அவன் பார்த்தானா. சரி, ஆவிதான் வாக்கிங் வருதுன்னு போயிட்டான். அப்போ இறந்து போன மையத்துகள் என்று சொன்னாலே அவர்களை பேய் என்றும் பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், இறைவழியில் இறந்துவிட்ட நன்மக்களை மூத்தாகிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், மாறாக அவர்கள் எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம் புறத்திலிருந்து ரிஸ்க் அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. வலா தகூலு, இப்படி சொல்லாதீங்க. லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், இறைவழியில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ நன்மக்கள், அவர்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். பல், மாறாக அஹ்யாஉன், அவர்கள் ஹயாத்தாக தான் இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், தன்னுடைய ரப்பிடத்தில் அவர்கள் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆயத்து என்பது அருள்மறையில் இடம்பெறக்கூடிய ஆயத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சமீபத்தில் ஈராக்ல நடைபெற்ற ஒரு செய்தி, ஹிஸ்டோரிக்கல் எவென்ட் அப்படின்னு சொல்லி 1932 1932 ஒரு சம்பவம் நடக்கிறது. எல்லா பத்திரிகையும் உலகமே திரும்பி பார்த்தது. இன்னும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தியை பார்க்க முடியும். அதாவது ஈராக் தேசத்திலே இருக்கக்கூடிய அன்றைய அரசுடைய கனவிலே 2 சஹாபாக்கள் கனவிலே வருகிறார்கள். அவர்கள் யார்? ஹஜ்ரத் உஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே உங்க பேர் தானே வருது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டும் பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள். 1932 அன்றைய ஈராக்கை ஆண்ட அரசருடைய கனவிலே வருகிறார்கள். வந்து அவர் 2 பேரும் கூஃபால அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. Where they located from their original graves in Iraq to a new, more secure location to prevent future damage from encroaching river water. அவங்க கனவுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுடைய மண்ணறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று நீர் என்பது எங்களுடைய மண்ணறையை நெருங்கிவிட்டது. எங்களுடைய மண்ணறையை நெருங்கிவிட்ட காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுடைய மண்ணறையை தோண்டி எங்களுடைய பூத உடலை வேற இடத்தில், this event is documented in various sources including the bodies appear remarkably fresh, a detail many witness found away inspiring அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை பற்றி சொல்றாங்க. எங்களுடைய மண்ணறை தண்ணீரால் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, எங்களுடைய மண்ணறையை எடுத்து வேற இடத்துல அடக்கம் செய்யுங்கள்னு சொல்லி கனவிலே வர ஈராக்கினுடைய அன்றைய உலமாக்களை அழைத்து அந்த அரச கனவிலே சொன்ன அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் 1932 ஈராக்கிலே அந்த கபரை தோண்டப்படுகிறது. உலகத்தினுடைய எல்லா பத்திரிகை மீடியாக்களும், அன்றைய மீடியாக்கள் எல்லாம் அந்த இடத்திலே சங்கமித்தது. தோண்டி பார்க்கப்பட்ட போது ஹஜ்ரத் உஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர், ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபித்தோழர்களாக அடக்கம் செய்யப்பட்ட அந்த சஹாபியினுடைய அந்த கபரை தோண்டி எடுக்கப்பட்ட போது என்ன ஆச்சரியம், அன்று அடக்கம் செய்யப்பட்ட மனிதரை போன்று, அன்று தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண உயிரோடு இருக்கக்கூடிய மனிதரை போன்று இருந்தார்கள். அந்த ஜனாசா வெளியிலே எடுக்கப்பட்டவுடன் பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் அவர்களுடைய கைகளை பார்க்கும் பொழுது பல்ஸ் வேலை செய்தது. Who told, இவங்க யாரு சொன்னா இவர்கள் இறந்து விட்டது என்று சொல்லி, இவங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இவங்களுக்கு உயிர் இருக்கு என்று சொன்ன அந்த வார்த்தையை உலக மீடியாக்கள் பார்த்தது 1930. அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆன் ப்ரூஃப் செய்கிறது, என்னுடைய இறைவழியில் நடந்த நன்மக்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அவர்களை தோண்டி எடுக்கப்பட்டாலும்
அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹுவால் ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு சமூகத்துல இறந்து போன மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்ய முடியும்? அவங்க தான் மூத்தாயிட்டாங்க. இன்னும் ஒருபடி மேல நபிகள் நாயகத்தினுடைய அந்த சமாதிக்கு ஏன் நீங்கள் செல்கிறீர்கள்? அவங்க எல்லாம் மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த பவரும் இல்லை, அவங்களால உங்களுக்கு எந்த உபகரணமும் இல்லை. நஊது பில்லாஹ். இப்படி எல்லாம் தடித்த வார்த்தைகளால் குர்ஆன் ஹதீஸை தெரியாமல், மார்க்கத்தை தெரியாமல் பேசக்கூடிய எத்தனையோ அறிவிலிகளை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறந்து போயும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இறைநேசர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு தாபியினுடைய காலம், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள். ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய வழியிலே ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தையும் ஒரு ஊரையும் பார்த்து அவர்களுக்காக கொண்டு சென்ற எல்லா காசுகளையும் செலவு செய்து அந்த வருஷம் ஹஜ்ஜி செல்லாமலேயே ஊருக்கு திரும்பி விட்டார்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த பலஸ்தீனை கடந்து சென்ற ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கொண்டு போன அந்த பணங்காசுகளை எல்லாம் அங்கே இருக்கப்படக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தர்மம் செய்துவிட்டு ஹஜ்ஜி செய்யாமலேயே வந்து விடுகிறார்கள். அப்படி வந்ததற்கு பிறகு அதான் மூஞ்சி கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, தூங்கும்போது நமக்கு இங்கே இருக்காது. சாரி, அப்படி ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜி செய்யாமல் திரும்ப வந்ததற்கு பிறகு ஹாஜிகள் எல்லாம் ஊர் திரும்பக்கூடிய நேரத்திலே ஊரில் அப்துல்லா இப்னு முபாரக் பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு முஃப்தி, அவங்க வரலாற்றிலே ரொம்ப சிறப்பு பெற்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த ஹஜ்ஜுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு ஹாஜிகள் எல்லாம் ஊர் திரும்புகிறார்கள். ஊர் திரும்பியதற்கு பிறகு ஒரு ஹாஜி வருகிறார் அப்துல்லா இப்னு முபாரக்கை சந்திப்பதற்கு. அப்துல்லா முபாரக், நன்றாக இருக்கிறீர்களா? இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுல ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம 2 பேரும் தவாஃப் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரல, நீங்க வேற யாரையோ என்னன்னு நினைச்சிட்டு என்ன மாதிரி யாரையோ ஒருத்தரை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு நிகழ்வு. அடுத்து சில நாட்களுக்கு பிறகு இன்னொருத்தர் வருகிறார். வந்து அப்துல்லா முபாரக், இந்தாங்க, நம்ம 2 பேரும் மினா டென்ட்ல தங்கிட்டு இருக்கும் போது இந்த பொருளை கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க, நான் ஊருக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இல்லையா, இந்தாங்க அந்த பொருள்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அப்போ அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்க, இல்லைங்க, நான் அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரல, நீங்க என்ன மாதிரி வேற யாரோ பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, உங்களை தெரியாது எனக்குன்னு சொல்லி அவர் கொடுக்குறார். இப்படியாக 2-3 நபர்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் என்று சொல்ல, ஒரு நாள் குழப்பத்திலேயே தூங்கி கொண்டிருந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய கனவிலே வந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லா இப்னு முபாரக், இன்னும் எத்தனை அத்தாட்சிகள் வேண்டும் நீங்கள் ஹஜ்ஜை செய்து முடித்து விட்டீர்கள் என்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை அத்தாட்சிகள் வேண்டும் நீங்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்து விட்டீர்கள் என்பதற்காக. செல்லக்கூடிய வழியிலே ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நீங்கள் தர்மம் செய்த காரணத்தினால், ஒரு குமருக்கு பல குமருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தர்மம் செய்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா நீங்கள் ஹஜ்ஜி செய்யாமலேயே உங்களுக்கு பதில் உங்களுடைய உருவத்திலேயே ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய வைத்தான் என்று மாணவி அவர்கள் சொன்னதை தாண்டி, அந்த உங்கள் உருவத்திலே உங்களை போன்றே செய்யக்கூடிய அந்த மலக்கு இந்த ஆண்டு மட்டும் ஹஜ்ஜி செய்ய மாட்டார், கியாமத் நாள் வரை எல்லா ஆண்டும் ஹஜ்ஜி அவர் செய்து கொண்டே இருப்பார்னு சொன்னாங்க. அப்போ இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்மக்கள். இது ஒரு சம்பவம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹதீஸ்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸிலும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே விடைபெறக்கூடிய கடைசி ஹஜ்ஜிலே ஹஜ்ஜி செய்யும் பொழுது பெருமானார் அவர்கள் அதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிவப்பு நிற ஒட்டகத்திலே இன்ன நிற தலப்பாகை கொண்டு கட்டிக்கொண்டு இந்த ஹஜ்ஜிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்க்கின்றேன், இதோ இந்த நபிமார்களை பார்க்கின்றேன் என்று பெருமானார் அவர்கள் வாழ்வதற்கு முன்பதாக வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் மருகூம் என்கிறெல்லாம் அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொண்ட வரலாற்றை பற்றி சொன்ன அந்த ஹதீஸ் குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைநேசர்கள். கண்ணியத்திற்குரிய அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இறைநேசர்கள் அவர்கள் வாழும் பொழுதும் இந்த சமூகத்திற்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஃபாத் ஆனதற்கு பிறகும் இந்த சமூகத்திற்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மறுமையை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா உலகத்தில் பற்றற்ற இறைவனுடைய அந்த பக்தியோடு வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அல்லாஹ் அந்த பூமியிலே ஹயாத்தை, அந்த மண்ணறையிலே அவர்கள் ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய மாணவரிடத்துல உணவு பொட்டலத்தை ஒன்றை கொடுத்து,
இந்த ஆத்தங்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இறைநேசர் இடத்துல இந்த உணவை கொண்டு போய் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி இன்று உங்களுக்கு உணவு கொடுத்தாருன்னு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தன்னுடைய சீடர் ஒரு வருடத்திலே கொடுக்கிறார். அந்த உணவை வாங்கி கொண்ட அந்த சீடர் செல்கிறார். ஆற்றுல படகோ செல்வதற்கு எந்த விசை படகும் இல்லை. ஆற்றை தாண்டித்தான் ஷேகுனா அவர்கள் சொன்ன அந்த பெரியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனா ஆற்றுல கடந்து செல்வதற்கு படகு இல்லை. மீண்டும் ஷேகுனாவிடத்துல வருகிறார். ஷேகுனா அவர்களே, ஆற்றுக்கு சென்றேன், செல்வதற்கு படகு எதுவும் இல்லை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் போது மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொன்னார்கள், பெண் ஆசை இல்லாத அப்துல் காதர் கூறியனேன், பெண் ஆசை இல்லாத அப்துல் காதர் திருநாமத்தை கொண்டு இறைவா எனக்கு வழிவிடுவாயாக என்று சொல்லி ஆத்துக்கு மேல நடந்து போனான். பெண் ஆசை இல்லாத அப்துல் காதர் கூறினார், இறைவனுடைய பெயரை கொண்டு இறைவா எனக்கு பாதையை அமைத்து தருவாயாக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, பெண் ஆசை இல்லாதவர் 4 கல்யாணம் முடிச்சிருக்கிறாரப்பா, என்ன இத்தனை பிள்ளையை பெற்றிருக்கிறாரு, பெண் ஆசை இல்லாத அப்துல் காதர் சரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. தண்ணிக்கு மேலேயே நடந்து போறாரு. அதே போன்று அங்க சாப்பாடை கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா, ஒரு இறைநேசத்திலிருந்து வரப்பட்ட உணவு அல்லவா, தாராளமான நன்மக்களுடைய உணவை சாப்பிட்டால் நோய் குணமாகும் என்று மாணவியுடைய ஹதீஸை தெரிந்தவர்கள் அவர்கள். அவர் என்ன பண்ணாரு, எல்லா சாப்பாட்டையும் அவரே சாப்பிட்டார். இவர் பார்க்கிறார். பார்த்து அந்த சாப்பாடை கொடுத்து முடிச்ச உடனே மீண்டும் செல்கிறார். தண்ணிக்குள்ள மேல நடக்க முடியல, அந்த கராமத்து முடிஞ்சு போச்சு, அந்த டோஸ் முடிஞ்சு போச்சு. திரும்ப இவரிடத்துல வந்தார். என்னங்க செய்யறது, வரும்போது அவங்க பேரை சொல்லி வந்துட்டேன், பெண் ஆசை இல்லாத அப்துல் காதர் ஜீலானி சொன்னார், இறைவனுடைய திருநாமத்தால் எனக்கு வழிவிடு என்று வழிவிட்டது. இப்போ செல்லும் பொழுது நான் என்ன சொல்வது, உணவாசை இல்லாத அகமது சொல்கிறார், அவருடைய பேரை கொண்டு இறைவா தண்ணியில் வழிவிடு அப்படின்னு சொன்னவன, என்னடா இந்த கெட்டு கட்டினார் இவரு, என்ன இந்த கெட்டு கட்டிட்டு இவர் நம்மள போ சொல்றாருன்னு சொன்னவனா அதே மாதிரி சொன்னாரு, வந்துட்டாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் 4 கல்யாணம் முடிச்சுட்டு பெண் ஆசை இல்லைன்னு சொல்றாரு. அவரு சாப்பாடு முழுக்க பறக்கத்தா சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, உணவாசை இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த தண்ணிக்கு மேல நடக்கிறதுன்னு சொல்லும் போது அஜரத்து பள்ளிவாசல் உட்காந்து ஏதோ உருடா விடுறாருன்னு நமக்கு நினைக்கலாம். நவுது பில்லா, அப்படி மூமின்கள் நினைக்க மாட்டார்கள். சராசரி மனிதர்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நினைக்கலாம். பஹ்ரைன் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தது, பெருமானார் அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுதி தமாம்ல இருந்து பஹ்ரைன் 18 கிலோமீட்டர், இடையில கடல், 2 கடல் சங்கமிக்கப்படக்கூடிய இடம் தான் பஹ்ரைன். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்ற நபித்தோழருடைய தலைமையில தான் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, ஒட்டகத்துல வேகமா குதிரையில வேகமாக செல்கிறார்கள். அந்த தமாமை தாண்டி அந்த வரும்பொழுது எதிரில் கடல் சங்கமிக்கப்படுகிறது. எல்லாரும் குதிரையை ஸ்லோ பண்ணாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் சொன்னாங்க, தோழர்களே, இறை பாதையில் வரும்பொழுது கடல் எல்லாம் நமக்கு தடையில்லை. மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கௌமுக்கு இந்த கடலை வழிவிட்ட அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லோரும் குதிரையை ஓட்டுங்கள்னு சொன்னாங்க. மூசா நபி அவர்களுக்கு கடல் பிளந்தது. சஅத் பின் அபி வக்காஸ் பெருமானாருடைய உம்மத்தை சார்ந்த நபித்தோழருக்கு கடலுக்கு மேலே அல்லாஹ் வழியை அமைத்து கொடுத்தான். பஹ்ரைன் நாட்டு மக்கள் வாயை பொளந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடலுக்கு மேல அந்த வல் ஆதியாத்தி லபஅன் ஃபல் மூரியாத்தி கதஅன் ஃபல் முகீராத்தி சுபஹா, புழுதியை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடிய குதிரையினுடைய ஓசைன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த ஓசையை செறிவுற்றார்கள். பயான்லாம் பண்ணல. இந்த கடலுக்கு மேல ஓட்ட குதிரையில வந்தா டக் டக்குன்னு சத்தத்தோட எப்படி இருக்கும், பார்த்த உடனே எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். இதுதான் பஹ்ரைனுடைய வரலாறு. அப்ப கடலுக்கு மேலே அல்லாஹ் அமைத்து கொடுப்பான் சில நல்லடியார்களுக்கு பாதையை. அந்த வழியில் நடக்கக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் அந்த கராமத்தை கொடுப்பான். நபியின் மூலமாக அல்லாஹ் அந்த அற்புதத்தை நடத்தினால் முஅஜிஸா, அது வலிமார்கள் மூலமாக அந்த அற்புதத்தை நடத்தினால் அதற்கு பேரு கராமத்து. இதைத்தான் விளங்க வேண்டும். அல்லாஹ் தான் சக்தியை கொடுக்கிறான். அவங்க தானாக தன்னுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு அவருடைய சக்தியை கொண்டு அந்த அற்புதத்தை செய்யவில்லை. அவர் சக்தி என்று சொன்னால் அது அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடிய பேச்சு. அதனால தான் நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, நபிமார்கள் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதத்தை முஅஜிஸத்தே, இறை நேசர்கள் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதம் அது கராமத் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்க வருவோம். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்கள பார்க்க வந்த அந்த என்ன சிஷியரு, இவர் பெண் ஆசை இல்லைன்றாரு, 4 கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. அவரு உணவாசை இல்லைன்னு சொல்றாரு, அவர் நல்ல சாப்பாடை சாப்பிடுறாரு, கட்டுன்னு கட்டுறாரு. சரியா, ஹூதம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி சரி இவருக்கு வந்து குறியில போட, இப்போ இவருக்கு வந்து பாடம் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, குடம் முழுக்க ஒரு தண்ணியை கொடுக்குறாங்க. குடம் முழுக்க வடிய ஒரு தண்ணியை தலை மேல எடுத்து வைக்கிறாங்க. 2 சிஷ்ய பிள்ளைகளுக்கு 2 கொம்ப கரம்ப கொடுக்குறாங்க. அப்படியே இந்த ஊரு மன பஜார் வரைக்கும் போயிட்டு திரும்ப வா, ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா பெரம்பு வச்சிருக்கீங்க, 2 பேர் சேர்ந்து அடிக்கணும், ஒரு சொட்டு தண்ணி கீழே வந்து அடி விழணும் அப்படின்னு சொல்லி. இந்த மனுஷ சொட்டு தண்ணி கீழே விழுந்தா அடி விழும். அப்ப எப்படி போவார் அவரு, ரொம்ப கேஷுவலா போவாரா, தண்ணி அப்படியே தலையில வச்சுட்டு ஒரு சொட்டு தண்ணி கீழே வந்தா பெரம்பு அடி விழும், ரெடியா நிக்கிறாங்க. இவர் அப்படியே போயிட்டு திரும்ப வந்துட்டார், தண்ணி சொட்டாம பார்க்காம பரம வந்துட்டார். போயிட்டு வந்துட்டீங்களா, எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தீங்க, இந்த பஜார்லாம் போயிட்டு வந்தேன். செல்லக்கூடிய வழியில பஜார்ல ஒரு அத்தர் கடை இருந்தது, அந்த கடையை பார்த்தீங்களா,
இந்த இடத்துல அழகழகான துணிகளை எல்லாம் விற்று கொண்டிருந்தார்களே, இந்த கடைகளை பார்த்தீர்களான்னு கேட்கும்போது, நான் எங்கத்தான் கடையை பார்த்தேன், தண்ணி கீழே கொட்டாம போயிட்டு வரணும்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டிராவலிங்ல நான் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அப்பதான் சொன்னாங்க, இறை நேசர்கள் மறுமையை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் உலகத்தினுடைய ஆடம்பரங்களை பார்க்க மாட்டார்கள், அப்படி நடப்பார்கள். அப்படி உலகத்தினுடைய ஆடம்பரங்களை பார்க்காமல் மறுமையை மட்டுமே நோக்கமாக வாழக்கூடிய மக்களுக்கு மறுமையை அல்லாஹ் தஆலா அவர்கள் இஷ்டப்படி அமைத்து கொடுப்பான். உலகத்தில் தன் இஷ்டப்படி வாழாமல் அல்லாஹ் உடைய இஷ்டப்படி வாழக்கூடிய மக்களுக்கு மறுமையில் அவருடைய இஷ்டப்படி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இறந்து போனவர்கள் நமக்காக துஆ செய்ய முடியுமா? நீங்க 900 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் செய்த சாதனை 93 ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஹிதாயத்தின் பக்கமாக அழைத்தார்கள். இன்னொரு பெரிய புரட்சி உலகத்துல, அந்த புரட்சியை அவர்கள் செய்யாவிட்டால் 90% மக்கள் ஷியாக்களாக இருந்திருப்பார்கள். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானுடைய புரட்சியில் பெரிய புரட்சி என்ன தெரியுமா? 12 லட்சம் சதுர மைல் அளவு கர்பலாவுக்கு பிறகு உலகத்துல ஷியாக்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். 12 லட்சம் மைல் பரப்பளவு ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஷியாக்கள். ஆனால் அந்த ஷியாக்களை எல்லாம் திருத்தி இன்னைக்கு ஈரான் என்ற ஒரு சின்ன பகுதியில சில லட்சம் ஷியாக்கள் தான் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை எல்லாம் திருத்தி கொண்டு வந்த புரட்சியாளர் சையதுனா அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அது மட்டுமல்ல, பைத்துல் முகத்தஸை போராடி மீட்டு எடுத்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சிப்பாய்களிலே நான் சிலுவை யுத்தம் செய்த எதிரிகளுக்கு மத்தியிலே என்னுடைய படைகளில் இருந்தவர்கள் சுமார் 4000 பேர் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். உலகத்துல இந்த துனியாவில மிகப்பெரிய சாதனையாளர் அப்துல் காதர் ஜீலானி. வெறுமனே நம்ம நினைக்கிறோம் தலப்பா கட்டிட்டு தஸ்பீஹ் உருட்டிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஃபாத்திஹா ஓதிட்டு இருப்பாங்க. இல்ல, அவர்களுடைய புரட்சி என்பது சாதாரண புரட்சி அல்ல. அவர்கள் அந்த புரட்சி செய்யாவிட்டால் ஷியாக்கள் இன்னைக்கு அதிகமாக ஆகியிருப்பார்கள். அப்போ பல லட்சம் மைல் பரப்புள்ள அந்த மக்களை எல்லாம் மார்க்கத்தின் பக்கமாக மீட்டு எடுத்தார்கள். சரி, ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவங்க துவா செஞ்சாங்க. ஒரு பேய் பிடித்த ஒரு பிள்ளை, பல ஆண்டுகளாக உடம்பு சரியில்லாத ஒரு பிள்ளை கொண்டு வராங்க. அப்துல் காதர் ஜீலானி இறைவனுடைய பெயரால் சொல்கின்றேன், காய்ச்சலே போன்னு சொன்னாங்க, போச்சு. பல கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா அவருடைய வாயால் இறைவனுடைய பெயரால் அந்த கஷ்டத்தை போக்கு என்று சொன்னால் போக்கி விடுவார்கள். அந்த சக்தி இப்ப இருக்குமா? இல்ல, உயிரோடு இருக்கும்போது இருக்கும். மௌத் ஆயிட்டா அந்த பவர் அல்லாஹ் பிடிங்கிருவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்ப இறந்து போனவர்கள் மன்னரைக்கு சென்றதற்கு பிறகு நமக்காக துவா செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, காலையில கூட ஒரு ஹதீஸ் படிச்சேன். ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள், ஒரு நபித்தோழர் ஒரு டென்ட் கொட்டாயை அமைத்து ஒரு இடத்திலே தங்குகிறார். தங்கும் பொழுது இரவுல அந்த பூமிக்கு கீழே இருந்து தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற சூரத்துல் முல்க் ஓதக்கூடிய சத்தத்தை அவர் கேட்கிறார். திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா பூமியிலிருந்து சம்பந்தமே இல்லாம தபாரக்கல்லதி பியதிஹில் முல்குன்னு ஓதக்கூடிய சத்தம் வருதுன்னு சொல்லி பெருமானார் இடத்துல காலையில வந்து அந்த நபித்தோழர் கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ டென்ட் வச்சு தங்கியிருந்த பத்தி அந்த வீட்டுல அதுக்கு கீழே ஒரு கபராளி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவர் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை தான் நீ கேட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இறந்ததற்கு பிறகும் குர்ஆன் ஓத முடியும். இறந்ததற்கு பிறகும் இறந்தவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்காக துஆ செய்ய முடியும். எப்படி? ஆதாரம் எப்படி? போறோம், கபரஸ்தான் இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லில் குபூரி மினல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தாங்க. ஓ கபர்வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வ அலைக்கும் சலாம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம அவங்களுக்கு துஆ செய்ய முடியும், அவங்க நமக்கு துஆ செய்ய முடியும். இது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. மேராஜுக்கு போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, ஈசா நபியை பார்க்கிறார்கள். நமக்கு தெரியும், உயிரோடு ஹயாத்தோடு இருக்கப்பட்ட நபிகள் நாயகம் மருவமாக இருக்கப்படக்கூடிய நபிமார்களை பார்க்க முடியும். அப்படி நபிகள் நாயகம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் தஆலி, எனக்காக துஆ செய்யுங்கள். ஆதம் நபி அவர்களே, எனக்காக துஆ செய்யுங்கள். ஈசா நபி அவர்களே, தஆலி, எனக்காக துஆ செய்யுங்கள். நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இறந்து போனவர்களால் நமக்காக துஆ செய்ய முடியும். அவர்களிடத்தில் நீங்கள் துஆவை நாட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே நமக்கு பதிவாகப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநேசர்களுடைய ஆசியை பெற்ற நன்மக்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. இன்றைய தபுருக் உமர் ஃபாரூக், முன்னாள் சீமாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருன்னு தெரியல, உமர் ஃபாரூக் ஆதியார் அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய உமர் ஃபாரூக் ஆனது முன்னாள் சீமாட்டின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் தபுருக் வழங்கிய அவர்களுக்கும் வாங்கிய நமக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும்